நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். ஐஸ்வர்யா, அத்தை, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன டல்லா இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? வீட்ல இருக்கிற பிரச்சனை போதாதா அத்தை? இதுல எனக்கு வேற தனியா வேணுமா? ஆனா இப்ப சந்திரா என்ன ஏன் இப்படி நடந்துக்கிறான்? அவன் உங்க அம்மாவையும் தான் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட நல்லதுக்காக அம்மா பண்ற நாடகம்னு அப்பா சொல்லிட்டாரே. ஆனா சந்திரவும் ஸ்வேதாவும் தான் அதை ஒத்துக்கலையே. உண்மையிலேயே அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா? பாத்தீங்களா, ஐஷும் என் மேல சந்தேகப்படுறா. ஐஸ்வர்யா, என்ன கேள்வி இது? ஏன் உனக்கு தெரியாது? பரவாயில்ல விடுங்க, எல்லாருக்கும் இந்த வீட்டுல நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். அம்மா 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 சாரிம்மா, நான் சும்மாதாம்மா சொல்லிட்டு இருந்தேன் அத்தை கிட்ட. சாரிம்மா. அண்ணி, பொன்னி, நான் உன்னை பத்தி எதுவும் சொல்லலமா. சரி, நீங்களே சொல்லுங்க, நான் நல்லவளா கெட்டவளா? சந்துரு, அவங்கள எதுவும் கேட்க வேண்டாம். கண்டிப்பா அவங்க ஒத்துக்க போறது இல்ல. எதுக்கு தேவையில்லாத சண்டை தான் வரும். சந்துரு, என்னடா ஆச்சு? அந்த பாரதியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நானும் இவரும் உங்களை மாதிரியே நாங்களும் அவளை தேடிட்டு தான் இருந்தோம். ஆனா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஆஹா, பாப்பா 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 பாப்பா, என்ன நடிப்பு! எப்படிமா உங்களால மட்டும் இப்படி நடிக்க முடியுது? வர்ற உனக்கு அது நடிப்பா தெரிஞ்சா அப்படியே வச்சுக்க, விஷயத்தை சொல்லு. உங்க எல்லாரும் முன்னாடியும் தானே பாரதிக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கம்மான்னு உங்ககிட்ட வந்து கெஞ்சினேன். பாரதியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஏமா, சின்ன வயசுல பொய் சொல்லக்கூடாது நீங்களை வளர்த்தீங்கல்ல, இப்ப நீங்க தான் பொய் மேல பொய்யா சொல்லிருக்கீங்க. டேய், நான் இப்பவும் சொல்றேன்டா, சத்தியமா நான் பாரதியை எதுவுமே பண்ணல. ஆளை வச்சு அவங்களை கடத்திட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு கருவை கலைக்க பார்த்திருக்கீங்க. என்னடா சொல்ற? நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலடா. சரி, ஓகே, பாரதி இங்க கூட்டிட்டு வந்து நீங்க தான் பண்ணீங்கன்னு சத்தியம் பண்ண வைக்கட்டுமா? 2 சத்தியத்தையும் பார்க்கலாம், எது உண்மை எது பொய்ன்னு இவங்க சொல்லட்டும். டேய், என்னங்க இவன்? என்ன சந்துரு இது? இத பாரு, இல்ல இதுல வேற ஏதோ சதி நடந்திருக்குடா. போதுமா, போதும். பாரதி போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏகப்பட்ட செஷன்ல நீங்க தான் உள்ள போக வேண்டியிருக்கும்.
எங்க அம்மாவை கைதி உடையில பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் பாரதி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு கெஞ்சி கேட்டு வந்திருக்கேன். என்னங்க என்ன சொல்ற? ஏண்டா இந்த பாரதி சொல்றத நம்புவ, உங்க அம்மா சொல்றத நம்ப மாட்டியா? நீங்க எல்லாரும் அம்மாவை நம்புறீங்கல்ல, அது போதாதா? சரி ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அம்மா அதுக்கு பதில் சொல்லட்டும். மாயா யாருமா? உங்களுக்கும் மாயாவுக்கும் என்ன சம்பந்தம்? டேய், என்ன பெரிய உறவு? பொன்னியோட பிசினஸ் எதிரி மாயா. அத்தை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அம்மா சொல்லட்டும். மாயா உங்க தங்கச்சியா இல்லையா? உங்க அப்பாவோட இன்னொரு மனைவியோட மகதான் மாயா. கரெக்டா? ஏமா அந்த உண்மையை மறைச்சீங்க? மறைக்கல, உங்ககிட்ட சொல்லல, அவ்வளவுதான். ரெண்டு ஒண்ணுதாமா. எங்களுக்கும் ஊருக்கும் சொல்லல. மாயாவுக்கு தாத்தாவோட மகன்ற அங்கீகாரம் கிடைக்கல. ஊர்ல உங்க தாத்தா மதிப்பும் மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் பேருக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் எந்த ஒரு நியாயமா? மாயாவுக்கு அநியாயம் செஞ்ச இவங்க தான் பாரதி விஷயத்துல இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. ஏமா உங்க உண்மையான முகம் எதுமா? பசங்களுக்கு ஒண்ணு, மாயாவுக்கு ஒண்ணு, பாரதிக்கு ஒண்ணுன்னு விதவிதமான முகமூடி வச்சிருக்கீங்க போல இருக்கே. உங்களை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்ல உங்க கூட குப்பை கொட்ட முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. இங்க இருந்தேன்னா நானும் உங்களை மாதிரி தினம் ஒரு வேஷம் போட வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் என்னால முடியாது சாமி. நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். நானும் ஸ்வேதாவும் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். வா ஸ்வேதா. பவித்ரா,
நான் கடை கிளம்புறேன். ம். சும்மா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காத. ஒழுங்கா ரெஸ்ட் எடு, சரியா? அண்ணே ஆ? ஏய் வா ஏய். ஐசு, ஐஷு, என்னாச்சு 2 நாளா இந்த பக்கம் ஆளையே காணும்? அது வந்து அண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன். ஏய் ஏய் பவித்ரா, இந்த புது இனிப்பை நம்ம ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா கொடுக்கல என்ன? ஓ ஆமா சூர்யா, எனக்கு கூட தோணவே இல்ல. ஐஷு, இந்த இனிப்பை நாங்க புதுசா ட்ரை பண்ணிருக்கோம். இத நீ தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போற. இந்தா, இன்னைக்கு நம்ம கடையில அறிமுகப்படுத்த போற புது ஸ்வீட். இருக்கட்டும் சாப்பிட்டு அண்ணே, பார்த்துட்டு கொஞ்சம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ம். எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கா? இப்போ சொல்லு, என்ன விஷயம்? ஏய் ஐஸ்வர்யா, ஏன் அழற? ஐஷு, என்னாச்சு? அண்ணே சந்துரு அண்ணே அண்ணியை கூட்டிட்டு வீட்டை விட்டே போயிட்டான். என்ன ஐசு சொல்ற? என்னாச்சு? குழந்தை விஷயமா தான் ஸ்வேதாக்கும் சந்திரக்கும் பிரச்சனை வந்துச்சு. அதான் இப்ப சரியாயிடுச்சு. அது சரியாயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனை பெருசாயிடுச்சு.